அதிகாரம் பேதமை. குறள் 832. பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கையல்ல தன்கட் செயல். குரு சிவயோகி அவர்களின் விளக்கம். மடமையானவற்றில் முதன்மையானது தனக்கு பொருந்தாத செயல்களை செய்ய விரும்புவது. வல்லரசின் செய்தி துளிகள். நாளை தொடங்கி வைக்கிறார் முதல்வர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னையில் நாளை காலை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் அரிசி கார்டுதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, ரூபாய் 1000 ரொக்கப்பணம் பொங்கல் பரிசாக தரப்படுகிறது. இதற்காக வீடு வீடாக டோக்கன்கள் வழங்கப்பட்டது. டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி நேரப்படி நாளை முதல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடை சென்று பெறலாம். சென்னையில் பேருந்துகள் இயக்கம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி இயக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து பணிமனைகளில் இருந்தும் அனைத்து வழித்தடங்களிலிருந்தும் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகின்றன என மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். பேருந்து இயக்கம் தொடர்பாக பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. போக்குவரத்துக்கு தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம். பொங்கல் பண்டிகை எதிரொலியால் ஆம்னி பேருந்து கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. ஏற்கனவே அரசு பேருந்துகளில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டுமானால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆம்னி பேருந்துகளில் மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, குமரி செல்ல 2500, 3000 என 25,000 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வேலை நிறுத்தத்துக்கு தயாராகும் ரயில்வே. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ரயில்வேயின் SRMU பொதுச் செயலாளர் கண்ணையா தெரிவித்துள்ளார். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் ரயில் நிலையங்களை தனியார் மயமாக்க கூடாது என கூறி 500க்கும் மேற்பட்டோர் நேற்றிலிருந்து உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் பேசிய கண்ணையா பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளார். சென்னை போதைப் பொருள் விற்ற 28 பேர் கைது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோ உத்தரவின்படி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவோரை போலீசார் கைது செய்து வருகின்றனர். அதன்படி கடந்த ஒரு வாரத்தில் வெவ்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட 28 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களிடமிருந்து 43.6 கிலோ கஞ்சா, 2.4 கிலோகிராம் மெத்தம்பெட்டமைன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்மார்ட்டாக மாறும் தமிழக அரசு பள்ளிகள். 2024-25 கல்வியாண்டிற்குள் தமிழ்நாட்டின் அரசு தொடக்க பள்ளிகளை ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3700 கோடி செலவில் 25,000 ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் 7,904 கணினி ஆய்வகங்கள் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுங்கள். மாலத்தீவு விவகாரத்தில் இந்தியா பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என தேசிய மாநாட்டு கட்சியின் MP ஃபரூக் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர் இந்தியா எப்போதும் மாலத்தீவுக்கு உதவி வந்துள்ளது. தற்போது எழுந்துள்ள சர்ச்சைக்கு பின்னணி காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. மாலத்தீவில் மட்டுமின்றி நேபாளம், பாகிஸ்தான், வங்கதேசத்திலும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.